வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்ரதுண்டாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதிய நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்ச ராகாவுக்கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷ ஓம் மந்திரகு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விசேஷ சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய நமக. முருகா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மகர லக்னத்திற்கு புத பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மகர லக்னத்துக்கு பார்த்தா புதன் 6, 9 குடையவராக வர்றாரு. 6, 9 குடையவராக வர்றாரு. ஓகேங்களா? ஒரு உணர்வான சத்துரு ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதிங்கிற 2 அமைப்பில் அவர் வர்றாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம்னா அவர் லக்னத்தில் மகர லக்னத்தில் அவர் அமரும் போது பார்த்தோம்னா 2மே சேர்ந்து கொடுப்பாரு. உடல் உபாதைகளையும் கொடுத்துருவார், பிணிகளையும் கொடுத்துருவார். அதே டைமில் பல யோகங்களையும் கொடுத்து குருவின் பார்த்துருந்தாங்கன்னா அந்த கெடுபலன் மகர லக்னத்தில் அமைந்தோட கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மைகள் நடக்கும். பாக்கியாதிபதியோட பலன்கள் உச்ச பலன்களாக நடக்கும். நல்ல அமைப்புகள் ஏற்படும். கோயில் காரியங்கள் கட்டுறது, கோயிலுக்கு ஒரு குடமுழுக்கு வேலை, அந்த திசைகள் வரும்போது இதெல்லாம் நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். சகல பாக்கியங்களும் நடக்கும். ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா 6, 9 குடையவன் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமரும்போது, ஓகேங்களா, தனஸ்தானத்தில் அமரும்போது கும்பத்தில் அமரும்போது பார்த்தோம்னா கடன் அடிக்கடி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். தகப்பனார் வழியில் அனுகூலம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா? பாக்கியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் கடன் படக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். புனர்மான சத்துரு ஸ்தானாதிபதி 2 குடையவன் 2ஆம் இடத்துல அமரும் போது கடன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் அமரும் போது. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தைரியம் வீரிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து நன்மைகள் நடக்கும். காரணம் என்னன்னா, அவர் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை கன்னி ராசியை பார்ப்பார். அது ஒரு நன்மை. ஓகேங்களா? அங்கே 6 குடையவன் அங்கே அமரும்போது அந்த மறைவு ஸ்தானங்கிற அமைப்பில் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடம் 6, 9 குடையவன் 4ஆம் இடத்துல அமைக்கும்போது இவங்க ஒரு லாப நோக்குள்ள ஒரு கடன் வாங்கி சொந்த வீடுகள் அமைகிறது, சொத்துக்கள் அமைகிறது, எல்லாமே வண்டி வாகனங்கள் முதல் கொண்டு எல்லாமே கடன், வங்கி கடன் வாங்கியோ அல்லது அதிக வட்டிக்கு வாங்காமல் குறைந்த வட்டிக்கு வாங்கி இதையெல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. 4ஆம் இடத்துல மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்க பெற்றவர்கள் இந்த மாதிரி கடன்கள் வாங்கி இது பண்ணுவாங்க. உயர்கல்வி கற்றுருவாங்க. உயர்கல்வி ஏதாவது ஒரு பிரேக் ஆகி உயர்கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி பலாபலன்கள் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானம் அப்படிங்கிற ரிஷபத்தில் புதன் அமையும் போது 6 குடையவன் அமையும் போது பார்த்தோம்னா உத்தரவு வழியில் செலவுகள் ஏற்படும். உடல் உபாதைகள், உடல் பிணிகள் ஏற்படும். ஓகேங்களா? பாக்கியங்களையும் செய்வார். அதே இடத்துல அந்த திசாபதி போகும்போது 2 வேலைகளையும் செய்வார். சத்ருஸ்தானத்துக்கு உண்டான வேலையும் செய்வார், பாக்கியத்துக்கு உண்டான வேலையும் அந்த 5ஆம் ஸ்தானத்துக்கு என்னவோ அதை செய்வார். ஓகேங்களா? 2மே நடக்கும். ஓகேங்களா? அதனால நன்மைகளும் தீமைகளும் கலந்த மாதிரி தான் அங்கே நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். புதனுக்கு மறைவு இல்லைங்கிறதுனால நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? ஆனால் தீமையும் செய்ய மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜாக தான் கொடுப்பாரு. கொஞ்சம் கடுமையான கெடுபலன்கள் கொடுக்காம நன்மைகள் அதிகமாக செஞ்சுட்டு போயிடுவார் புதன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 6 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அதே அற்புதமான யோகம் விபரீத ராஜயோகங்கிற அமைப்புக்குள்ள வந்துடுவார். சகல காரியங்களும் வெற்றியடையும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். மிதுனத்திலேயே 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கலத்திரஸ்தானம். கலத்திர வழியில நன்மை தீமை 2மே நடக்கும். கலத்திர வழியில நன்மை தீமை 2மே கலந்தே நடக்கும். மனைவி வழியில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, போராட்டங்களும் நடக்கும். அதே சமயம் பண வரவு, பணம், தனம், சம்பத்தியும் எல்லாமே ஏற்படும். நன்மையும் தீமை 2மே கலந்தே நடக்கும். அது நம்மளுக்கு சண்டை இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டா அதுக்கு தகுந்த மாதிரி குரு பார்வையோ அதனோட சுபகிரகத்தினோட பார்வையோ சுபகிரகத்தினோட சேர்க்கை பெற்றிருந்தா இந்த கெடுபலன்கள் நடக்காம நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம்ங்கிற இடத்துல பாக்கியாதிபதி அமையும் போது 6 குடையவன் சத்ருஸ்தானம் அமையும் போது விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்புகளும் நடக்கும். அப்புறம் 2வது பார்த்தோம்னா பாக்கியங்களும் நடக்கும். 2மே நடக்கும். 2மே கலந்துதான் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தோம்னா புதன் திருவெண்காடு வழிபாடுகள் வச்சுக்கிறது, சூரியநாராயண கோயில் வழிபாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப உத்தமமான பலாபலங்கள் நடக்கும். இந்த 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் மட்டும் புதன் இருந்தது அப்படின்ட்டா இவங்க மகர லக்னம் மகர ராசிக்காரங்க புதன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா சூரிய வழிபாட்டையும் அடுத்தது திருவெண்காடு வழிபாட்டையும் வச்சுக்கிறது அதிக அற்புதமான யோகங்களை தரும். அந்த அஷ்டமாதிபதியோட கெடுபலன்கள், உடல் உபாதைகள், உடல் பிடிகள், நோய் நொடி இது எல்லாம் தராமல் ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது 9 குடையவன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது சகல நன்மைகளும் சகல பாக்கியங்களும் ஏற்படும்.
எது வாங்கினாலும் ஒரு கடன் ஏற்பட்டாலோ ஒரு சத்துரு மூலமாக இருந்தாலும் சத்துருக்கள் மூலமாக ஆதாயங்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கும். தாப்பனார் வழியில் நன்மைகள் நடக்கும். சகல பாக்கியங்களும் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடம் துலாராசியில் வந்து அமரும்போது இங்கேயும் ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். தொழில் வந்து கடன்கள் வாங்கி குறைந்த வட்டிக்கு கடன்கள் வாங்கி தொழில் அமைக்கிறது. ஓகேங்களா. தாப்பனார் வழியின் மூலமாக தொழில் அமைகிறது. ஓகேங்களா. வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா. இங்கே புதன் இருக்கிறவங்க நல்லா படித்து கற்றறிந்தவர்கள் டெக்னிக்கலான தொழில்கள் செய்கிறது, மைண்டு சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு நுணுக்கமான வேலைகள் எல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த துலா ராசியில் புதன் அமைய பெற்றவர்கள் இந்த மகர லக்னத்துக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து எந்த கிரகம் அமைஞ்சாலும் நன்மைங்கிறதுனால நன்மை தான். ஏன்னா 6 குறைவன் சத்ரு ஸ்தானாதிபதியாக வந்து அவர் 11ஆம் இடத்துல அமர்றது வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா. எந்த ப்ராப்ளம் வராது. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா. பாக்கிய அந்த இடத்துல வந்து அமர்றது நன்மையே. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடம் பிரேஸ்தானம். ஓகேங்களா. குருவோட வீடு பாக்கியாதிபதியாகவும் வராது. கொஞ்சம் ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும். அதிக நண்பனும் இல்லை, அதிக பகையாளியும் இல்லை குரு. அதனால சமமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா மகர லக்னத்துக்கு பார்த்தோம்னா 12 ஸ்தானங்களில் புத பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவரில் ஒரு ஜென்ரல் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு வரேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.